போராட்ட வீரர், தகைசால் தமிழர், மதிப்பிற்குரிய தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசினார் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவருடைய உடல்நலத்தின் மீது அக்கறை கொண்டு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அவர் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடிய அந்த தலைவர் இப்போது தனக்குத்தானே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் விரைவில் நலம் பெற்று வருவது என்பது நம் அனைவருடைய எதிர்பார்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய மக்களுக்காக பாடுபட்ட அந்த தலைவருடைய வாழ்க்கையை, அதனுடைய விளைவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவருடைய நலனின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கண்ணாடி வழியாக தான், அந்த வழியாக இல்லை, அது இந்த நேரத்தில் அது போராட்ட வீரர், தகைசால் தமிழர், மதிப்பிற்குரிய தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசினார் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவருடைய உடல்நலத்தின் மீது அக்கறை கொண்டு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அவர் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடிய அந்த தலைவர் இப்போது தனக்குத்தானே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் விரைவில் நலம் பெற்று வருவது என்பது நம் அனைவருடைய எதிர்பார்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய மக்களுக்காக பாடுபட்ட அந்த தலைவருடைய வாழ்க்கையை, அதனுடைய விளைவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவருடைய நலனின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கண்ணாடி வழியாக தான், அந்த வழியாக இல்லை, அது இந்த நேரத்தில் அது